அதே மாதிரியே மக்களே ஒரு விஷயம் கேட்குறேன், அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது எதை கொடுக்கலாம்? நான் இன்னொன்று பண்ணலான் இருக்கேன். ஒரு செடி இந்த வீடியோவுக்குங்க, இந்த வீடியோவுக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கமெண்ட்டில் என நல்லா ஏதோ ஒன்று மோட்டிவேட்டாக பண்ணுற எல்லா ஒரு கமெண்டை நான் சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த கத்தாழை செடியோட விதையை அனுப்ப போகிறேன். ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக அனுப்ப போகிறேன். இதோட விதை முளைச்ச மாதிரியே இருக்கும், அப்படியே நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். சும்மா ஜம்முன்னு இருக்குது பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் கமெண்ட் பண்ணி யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பால் கொடுத்துட்டியா? பால் குடிக்கிட்டா ஆட்டிலே விட்டுறியா? ஹாய் என்ஜி ஃபேமிலி, நான் கௌதம். காலையில் எல்லா மதர்ஸையும் இறக்கி விட்டு, எல்லா மதர்ஸும் இல்லை, இந்த சின்ன பாய்ஸ் கொஞ்சம் நம்ம அந்த கடைசியாக போட்டிருப்பாங்களா அந்த பாய்ஸ் எல்லாம் மம்மிஸ் எல்லாம் இறக்கி விட்டு அவங்கள குட்டிகளை ஊட்டடிக்கலாம் தேவையில்லை. ஏன்னா இறக்கி விட்டாவே இப்போ அவனுங்க வந்து கொஞ்சம் எல்லாம் ரெடி ஆகிட்டானுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மம்மிக்கிட்ட போய் நல்லா பால் ஊட்ட ஆரம்பிச்சிட்றானுங்க. மற்றதுங்களை எல்லாத்தையும் மேலேயே இருக்குது, மேலே இருக்கிறது எல்லாத்தையும் அங்கங்கே கரெக்டாக பால் குடிச்சிருக்கா எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு காலையில் இந்த ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம பாய்ஸுக்கு தீவனம் கொடுத்து கீழே இறக்கி விட்டு கள்ளக்குடி கீழே வெட்டி போட்டு இறக்கி விட்டு மேலே சூப்பர் நேப்பியர் அரைச்சி கொட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன வேலை நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். செம்மந்தலை விதை இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவே தான் இந்த அப்டேட் நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி கேட்ட வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன்னா 1 வீக்கில் ரெடி ஆகிடும், ஒரு 10 நாளில், அதுக்கு முன்னாடி கேட்டப்போ 10 நாளில் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், நம்ம செம்மந்தலைகளை எல்லாமே வெட்டி கொண்டுட்டு வந்து விதை எடுப்பதற்காக எல்லாம் களத்தில் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா நம்மக்கிட்ட செம்மந்தலை சுத்தமாக ஸ்டாக்கில் சுத்தமாக காலி ஆகிடுச்சு. திரும்ப விதை வேணும்னு சொல்லி செடிகளை விட்டுருந்தோம். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்ச காயிலிருந்து நல்ல விதைகள் எல்லாம் உள்ளே எவ்வளோ இருக்குது பாருங்கள். விதைகள் எல்லாம் அப்படியே குட்டி குட்டி விதையாக தான் இருக்கும். எல்லாமே எடுத்து வந்து இது போட்டாச்சு. எப்படி இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் பார்த்திங்கன்னா இது தெளிவாக எல்லாம் ரெடி ஆகிடும். செம்மந்தலை விதைகள் நமக்கு திரும்ப பேக் டு சேல்ஸுக்கு நல்லா ரெடி ஆகிடும். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாட்களில் எனக்கு தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதுக்காக தான் இப்போ செடியெல்லாம் காய்க்கிற வரைக்கும் விட்டு இப்போ வெட்டி கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கோம் களத்தில். இதுக்கு மேலே இதை வந்துட்டு அடித்து பிரித்து எடுத்து புடச்சி பேக் பண்ணி கொடுக்கலாம். ஆட்டுக்கு தேவைப்படுற கிழங்கு வத்தல், இந்த குச்சி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வத்தல் தான் வந்து நம்ம கிழங்காக வாங்கி கட் பண்ணி நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், காய வச்சுருக்கோம். நல்லா காஞ்சிருச்சு. இன்னும் 1 நாள் 2 நாள் தான், நல்லா முடனே காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் சாக்கு பிடிச்சி வச்சுருவோம். சாக்கு பிடிச்சி வச்சிட்டோம்னா நம்ம தாயாடுகளுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆடுகளுக்கும் கொஞ்சம் சத்து, மாவு சத்து அப்படி உள்ளே போகிறப்ப பால் நல்லாயிருக்கும். குட்டிங்களுக்கு இப்போ பால் கொடுக்குற குட்டிங்க இது ஆடுங்க வந்து இது சாப்பிட்டுச்சுன்னா பால் நல்லா சுரக்குங்கிறது ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வர இது ப்ரொசீஜர். இது அதுக்காக இது பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு நாம் ஒரு 1/2 டன் வாங்கி அப்படியே நாம்ளே வெட்டி வத்தல் போட்டு காய வச்சு இப்போ சாக்கு பிடிச்சி வைக்க போகிறோம். ஒன்று முடிவு பண்ணியிருக்கேன். என்னென்னா, நம்ம வீட்டில் நமக்கு தேவையான செடிகள் எல்லாத்தையுமே நாம்ளே ரெடி பண்ணிக்கணும். இந்த பழ மரமாகட்டும், இந்த மாதிரி செடிகளை எல்லாத்தையுமே நாம்ளே ரெடி பண்ணணும்னு சொல்லி
நம்ம வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த ஒரு வயல். இந்த வயலில் பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் எடுத்து வந்து வச்சுருக்கேன். லெமன் கிராஸ் இருக்குது. நான் பார்க்குற எல்லா செடியுமே அந்த பக்கம் அந்த ஒரு செடி பார்த்திங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு செடி அந்த மாதிரி இதோ இது எல்லாமே வாங்குறப்ப அந்த பேர் ஞாபகம் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே மறந்துட்டேன். இதிலிருந்து காய் ஆனால் இது எல்லாமே சாப்பிடக்கூடிய செடிகள் தான். எல்லாம் ஜம்முன்னு எல்லாமே வாங்கி வச்சிடணும். நம்மக்கிட்ட இல்லாததே இருக்கக்கூடாது. லிச்சின்னு நினைக்கிறேன் இது இந்த செடி. அந்த மாதிரி எல்லா செடியுமே இது பார்த்திங்கன்னா இது அது என்னது பிளாக்பெர்ரி. இது வந்து இது ஒரு ஆரஞ்சு செடி. ஆரஞ்சில் அந்த ஒரு சின்னதாக வரும். ஆரஞ்சில் அப்படியே சின்னதாக அது காயாகவே இருக்கும். அது அப்படியே பறித்து சாப்பிட்லாம். இந்த இதில் அப்படியே தோல் கூட உரிக்காமல் அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி சின்னதாக தான் இருக்கும். அந்த மாதிரி இதுதான் அந்த ஃப்ரூட்ஸு பழம் காய்க்கிற மல்பெரி. சின்னதுலேருந்தே பழம் வர ஆரம்பிச்சிருந்தது. இப்போ இந்த செடியை கொஞ்சம் வெட்டி விடணும். நல்லா வளர்ந்துருச்சு. இதை பாருங்க, இங்கெல்லாம் எவ்வளோ பெருசு பாருங்கள். அந்த ஃப்ளவர் வருது. இது அப்படியே ஆனால் கண்டிப்பாக காயாக மாறிடுது. நம்ம ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா காயாக மாறாது. ஆனால் பூச்சிங்க எக்கச்சக்க பூச்சி. நம்ம 1-2 செடி வச்சுருக்கனால நிறைய பூச்சி வந்துடுதுங்க. அதுலேருந்து அதுங்களை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் காய்க்கிற மல்பெரி. ஆனால் இது இல்லாமல் இன்னும் நம்மக்கிட்ட நிறைய மல்பெரி இருக்குது. அது நிறையா இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரூட்ஸ் வருது, இது டேஸ்ட்டாக அந்த புளிப்பு சுவையாக இருக்கிறதுனால நிறைய பூச்சிகள் எறும்புகள் எல்லாம் இதை தான் தாக்குது. அங்கே மாதுளங்காய், அந்த பக்கம் வந்துட்டு சீத்தா, அது ஏதோ ஒரு புதுவிதமான சீத்தான்னு சொன்னாங்க. அங்கே ஒன்று அதை வச்சுருக்கேன். அப்புறம் இது ஏதோ எல்லாம் காய்ங்க. ஆனால் எல்லாமே மறந்துட்டேன். எனக்கு அந்த செடி பேர்லாம் மறந்துருச்சு. அப்புறம் இந்த பக்கம் இது வந்துட்டு கார்டன் செட்டப் பார்த்திங்கன்னா ஜம்முன்னு ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது நம்ம பச்சை மெஷ்ஷு. இந்த கொடி படறதுக்காக முன்னாடியே காட்டியிருப்பேன். இந்த கொடி படர்ந்து வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே மேலே வந்துட்டு தூக்கி க்ரீன் மெஷ்ஷை கட்டிட்டோம். இதுக்கு உள்ளே இப்போ வந்தாவே கொடியே படர்ந்து போகலனா கூட இந்த க்ரீன் மெஷ்ஷோட ஷேடில் கீழே அப்படியே ஜம்முன்னு இருக்குது. இந்த செட்டப் கீழெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். உட்கார்ற மாதிரி ஒரு செட்டப்லாம் ரெடி பண்ணணுன்றிருக்கேன். இதுக்குள்ளே ஒரு செடி வச்சுருக்கேன். அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா படம் ஏதோ கொழுந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக தலைஞ்சிரும். இதுலேயும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த பார்டரை சுற்றி வந்துட்டு டேபிள் ரோஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் ரோஸ் ஒத்தடுக்கு டேபிள் ரோஸ் பார்த்திங்கன்னா இது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் ஜம்முன்னு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதுக்குள்ளே பாருங்கள் புல்லு நடுவில் இது நல்லா ஜம்முன்னு வளர்ந்து வந்துட்டுருக்கு. அந்த பக்கம் நான் வச்சேன் இந்த மாதிரி வர டேபிள் ரோஸு அதை தான் எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஜாடியெல்லாம் வச்சுருக்கேன். இந்த டேபிள் ரோஸை என்ன பண்ணுதுங்கன்னா அந்த கீழே வச்சுருந்த உடனே அந்த கூலிங் எல்லாம் வந்து அதையே தான் கொத்துன்னு கொத்தி காலி பண்ணிடுச்சு. இதில் இலைய வரவே விட மாட்டேங்குது. வந்ததுன்னா வந்து கொத்திடுதுங்க. அதனால் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஏன்னா இது வந்துட்டு கோழி வச்சுருந்தா கார்டனை ரெடி பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி இங்கே ஒரு செடி இதுலேயும் கொழுந்து வரும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். ஏன்னா இந்த செடி தான் 1700 ரூபா இந்த செடி. ஆனால் இது படர்ந்து வந்து மேலே இந்த ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே அந்த பூக்கள் கொத்தாக தொங்குறது அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் இது என்ன பண்ணணுன்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நான் இதுக்குள்ளே வச்சுருக்க செடி தான் அதே மாடல் செடி தான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பூ பூக்கிறது, அது எல்லோ கலரில் பூக்கிறது. இதுதான் இப்போ படர்ந்து இருக்குது இந்த இடத்துல. இப்போ பாருங்க இந்த பூ பாருங்களேன், இங்கேருந்து இது வரைக்கும் தொங்குதா. இது நிறையா தொங்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லாக படர்ந்துருச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக அப்படியே நிறைய இந்த மாதிரி பூவாக தொங்கும். இன்னும் கீழே வந்து இது பாருங்கள், இதுக்கு மேலே மொட்டு வெடிக்கும். இதெல்லாம் மொட்டு அப்படியே இது வந்து இன்னும் வெடிக்க ஆரம்பிக்கும். இது செமையாக இருக்கும். ஏன்னா ஜம்முன்னு இருந்தது. அதுக்காக தான் வாங்கிட்டு வந்து இதை ரெடி பண்ணணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இதையும் பண்ணி படர வச்சிடணுன்னு. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ நான் இதுக்கான சூழ்நிலையை ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாம் ரெடி பண்ணாலும் கடைசியாக என்ன தெரியுமா நடக்குது, நாம் எல்லாத்தையும் காப்பாற்றி சூரிய வெளிச்சத்துக்கிட்ட இருந்தெல்லாம் காப்பாற்றி இதுக்கு இப்போ இது பண்ணி கொடுத்தா இப்போ இந்த பேனு வந்து என்ன பண்ணுது, அந்த இலையில் உட்காந்து இப்போ இலையை சுருளை வைக்குது. என்னென்ன நடக்குது, இதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எவ்வளோ போராட்டமாக இருக்குது தெரியுமா ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுறதுக்குள்ளே. அதே மாதிரி இந்த கல்வாழையில் பாருங்கள், இந்த மாதிரி பூ பூக்கிற கல்வாழை அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கெல்லாம் நிறைய இந்த பூவை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தொங்க விட்ருப்பாங்க அங்கங்கே. இந்த ஒரு பூ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 150-200 ரூபா வரும். ஏன்னா இந்த ஒரு செடி வந்தது அப்படின்னா இந்த ஒரு பூவோட அந்த செடி முடிஞ்சுது. ஆனால் இது பூ வரத்துக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதம் எடுத்துக்கும், டைம் எடுத்துக்கும் அந்த மாதிரி. ஆனால் அழகாக இருக்கும் அந்த பூவு. இங்கே தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த பூவெல்லாம் அழகாக பார்த்திங்கன்னா ஜம்முன்னு இந்த ஒரு இடத்துல ரெடி ஆகிருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் இந்த இடத்துல இருந்து கிளியர் பண்ணிட்டு அப்புறம் அந்த கலர் மாறக்கூடிய மரம் நம்ம முன்னாடியே போய் சொல்லியிருப்போம்ல, பனிகாலம் ஆச்சுன்னா இலையெல்லாம் ரெட் கலராக மாறிடும் அப்படின்னு. பாருங்கள் இப்போ இந்த இடமே எப்படி இருக்குது, ஃபுல் ரெட் கலரில் இருக்குது. என்னோடய பழைய வீடியோவை போய் பாருங்கள், டைம் இருந்தால் கண்டிப்பாக இதே இடத்த காட்டியிருப்பேன் நான் நிறையா பதிவில்.
ஃபுல் க்ரீனாக இருக்கும் பனிக்காலத்துக்கு முன்னாடி. மேபி நான் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆகஸ்ட்டு 7வது மாதம் 8வது மாதம் அந்த மாதிரி டைம்லலாம் போய் பாருங்கள், இது ஃபுல்லாக எப்படி இருக்கும், க்ரீனாக இருக்கும். இப்போ இந்த பனிக்காலம் இந்த டிசம்பர் மாதம், நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்பித்து அந்த டைம்லலாம் ஃபுல்லாக ரெட்டாக மாறிடும். அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ வரக்கூடிய இதிலிருந்து வரக்கூடிய கிளைகள் எல்லாம் ஒன்றும் பெருசாக க்ரீன் லீஃப் தான் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலெல்லாம் தான் பாருங்கள், இங்கே கொழுந்து வருதா, இந்த கொழுந்தெல்லாம் எப்படி வருது பாருங்கள், க்ரீனாக வந்துருச்சு. இதுக்கு மேலே இது அப்படியே கலர் மாறிக்கும், ஃபுல் க்ரீனாகவே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே இந்த இலையெல்லாம் கொட்டிடும், இந்த சிகப்பாக இருக்க இலைகள் எல்லாமே கொட்டி திரும்ப என்ன ஆகும், எல்லாம் செடிகள் எல்லாம் க்ரீனாக மாறிடும். ஆனால் இந்த செடி இந்த இடத்துல இருந்து கிளியர் பண்ணிடலான்ருக்கேன். கிளியர் பண்ணிட்டு கீழே நமக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது, கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணணும். சுற்றி இந்த கோழி வராமல் இருக்கிறதுக்கு தான் ஏதோ ஒரு கம்பி வேலி, ஏதோ அந்த வலை மாதிரி கட்டி விட்றலான்னு இருக்கேன் கம்முன்னு. ஏன்னா உள்ளே நம்ம எதையுமே ரெடி பண்ண முடியல. ஏன்னா கோழிங்கெல்லாம் இந்த மாதிரி நிழல் இருக்கனால இந்த லில்லி ஃப்ளவரே பாருங்கள், இப்போ நான் ஒரு 2 நாளாக மழை பெஞ்சதுனால அந்த பூக்கள் எல்லாம் மொட்டுகள் விட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அதே இந்த நாம் தண்ணியே விட்டு ஃபுல்லாக பண்ணாலும் இந்த கோழிங்க இந்த இடத்துல குழுன்னு இருக்கனால இதை போட்டு மெதிச்சு இதெல்லாம் நாஸ்தி பண்ணிடுது. இந்த கோழிங்கிட்டேருந்து காப்பாற்றுறது பெரிய வேலையாக இருக்குது. சரி, கோழிங்களே வேண்டான்னு நினச்சாலும் நம்மளுக்கால ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நாட்டுக்கோழி அடித்து நம்ம வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டு அப்படியே பழகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோழியையும் காலி பண்ண முடியாது. கோழிக்கிட்டேருந்து காப்பாற்றணுன்னா அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்னவோ அதை தான் நம்ம பார்த்து அதை ரெடி பண்ணிக்கணும். நான் கூட இந்த செடி வேறையாக இருக்குமோ என்னமோன்னு நினச்சேன். ஆனால் பாருங்களேன், ஒரே செடியாக தான் வந்திருக்கு இதிலேருந்து அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும். இல்லை இந்தாண்டு இது தனியாக முளைச்சிருக்கு. கரெக்டு. இங்கே பாருங்கள், இது இந்த கலர், இது டார்க் அந்த ஒரு செம்மையாக இருக்குங்க. இது அட்ராக்டிவாக இருக்குது இந்த கலர், இந்த செடி. இந்த பக்கம் ஒரு செடி நல்லா முளைச்சி வந்துகிட்டு இருக்குது, வேகமாக முளைக்குது. இது என்ன இதுங்கிறத பொறுமையாக பார்க்கணும். ஏன்னா இதில் நிறைய விதை போட்டேன், இதிலேருந்து அப்போ அப்படியே முளைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பூவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த பூவை சும்மா அப்படியே இந்த கொஞ்சம் காஞ்ச உடனே பிச்சு போட்டால் இதில் இருக்க ஊறுபட்ட விதைகள் வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி எல்லாமே இதில் என்ன தெரியுமா, எல்லாம் பூ பூக்கிற நிறையா மரங்கள் மேலே இருக்க காதல், பூ பூக்கிற செடிகள் மேலே இருக்க காதல் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே உருவாக்க வைக்கிது. நம்ம எவ்வளோதான் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும், கோழி மெதிச்சாலும் சரி, அதை எதையுமே தூக்கி விசிறாமல் திரும்ப நாம் அதை மெயின்டைன் பண்ணி வளரணும், அதில் பூ பூக்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஃபீல் பண்ணால் தான் தெரியும். வந்துக்கிட்டு இருக்கு. காட்டில் இருந்து வெட்டி வரப்பில் வச்சுருந்த செம்மந்தலை செடிகள் எல்லாத்தையுமே எங்கள் அப்பாவும் செங்கானனும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோ பாருங்கள், இப்போ கலப்பையில் வச்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு இங்கே களத்தில் இறக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இதை அடித்து சுத்தம் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ வேறு செம்மந்தலை இந்த ஒர்க்கெல்லாம் போய்கிட்டு இருக்கனால நம்ம பாய்ஸ் எல்லாம் மேலே தான் இருக்காங்க. இன்றைக்கி அரைச்சி அநேகமாக மேலேயே கொட்டிட வேண்டியதான். சூப்பர் நைப்பர் எல்லாத்தையுமே மேலேயே கொட்டிடணும். கீழே நம்ம கிடா பாய்ஸ் எல்லாம் இறக்கி விட்டு வரத்துக்கு வழி இல்லை. இன்றைக்கி நம்ம மதர் ஸ்டாக்கெல்லாம் மட்டும் கீழே வரும். சூப்பர் நைப்பர் விதை கருணை பார்த்திங்களா, எல்லாம் ரெடி பண்ணி நேற்று வெட்டி போட்டது ஃபுல்லாக இதாக இருக்குது. இன்றைக்கும் கொஞ்சம் எல்லாம் வெட்டினோம்னா வச்சுக்கோங்க, அதெல்லாம் வெட்டி எடுத்து கொண்டு வந்து இங்கே போட்டு நமக்கு ஆர்டர் ஃபுல்லாக இருக்குங்க. நம்மக்கிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகளில் சவுண்டில் அகத்தி, வேலி மசால், குதிரை மசால், செம்மந்தலை, கோஎஃப்எஸ் 2931 செம்மந்தலை பார்த்தீங்களா ரெடி ஆகிட்டே இருக்குது. டக்குன்னு அடுத்தது இன்னும் 2-3 நாளில் இருந்து அதையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். கோஎஃப்எஸ் 29 அந்த மாதிரி எல்லா விதைகளும் இருக்குது. கரணைகளில் சூப்பர் நைப்பர், முழங்கு இல்லாதது, அதே மாதிரி மல்பரி செடியாகவும் இருக்குது, குச்சாவும் இருக்குது. எப்படினாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள் நம்பர், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுங்க. எல்லாம் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு ஆர்டர் கொடுங்க. கண்டிப்பாக உங்களை இடத்துக்கு தேடி அனுப்பி வைக்கப்படும். அதே மாதிரி பின்னாடி பாருங்கள், ஆட்டுக்கு தீனி போடுற தொட்டி இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தீனி போடுற தொட்டி, இதுவும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு இல்லை சவுத் இந்தியா ஃபுல்லாகவே, சவுத் இந்தியான்னு கிடையாது, இனிமேல் இந்தியா ஃபுல்லாக அனுப்புகிறோம். அது இனிமேல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்க போகிறோம். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். அது நீங்கள் யாராவது எக்ஸ்போர்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளுங்க இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் ஏதோ மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அது கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி திங்க் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. நம்ம எல்லாம் பெருசாக எந்த ஒரு காண்டாக்டும் இல்லாமல், அந்த இது இல்லாமல் அப்படியே ஒரு இதில் இருக்கும். ஏன் எல்லாம் நமக்கு எல்லாத்தையும் பண்ண முடியும், கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ணுவோம். அந்த மாதிரி சவுத் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிருக்கோம். உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. தரமான தொட்டி, எஸ்எஸ்சில் தீனி போடுற தொட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். காலத்துக்கு ஃபுல்லாக பயன்படுத்தலாம்.
நீங்கள் இந்த ஒரு வேறு இதில் வாங்கி கலாயில் வாங்கியோ இந்த நாகத்தகடில் வாங்கியோ இதெல்லாம் போட்டு பயன்படுத்துறது குறைஞ்சது ஒரு விலை கம்மியாக இருக்கும். அதை விட இது என்ன ஒரு 2000 3000 சேர்த்திருக்கும் அவ்வளோதான். அது ஒரு 3000 ரூபா இருக்குன்னா அது இன்னொரு 3000 ரூபா போட்டிங்கன்னா இந்த இது. ஆனால் அந்த 3000 ரூபாய்க்கு அது 2 வருஷம் உழைக்குதுன்னா இது இந்த இன்னொரு 3000 ரூபா சேர்த்து போடுறதுனால உங்கள் காலத்துக்கும் உழைக்கும். எந்த பிரச்சனையுமே வராது மேக்ஸிமம். அதுக்காக தான் இந்த இதை நம்ம திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம பாய்ஸ் எல்லாம் மேலேயே பார்ப்போம் என்னென்ன ஸ்டேஜில் இருக்கானுங்க அப்படிங்கிறத. நம்ம கெடா இந்த சைடு ஃபுல்லாக கெடா, அந்த சைடும் இருக்கிறதும் கெடா தான். அது கொஞ்சம் சின்ன கெடா. இந்த பக்கம் இருக்க எல்லாருமே லேடி பாய்ஸ், எல்லா லேடிஸ் தான் இங்கே ஃபுல்லாக இருக்காங்க. இந்த ராமு சோமு, டேய் ராமு இங்கே வாடா. என்னடா பார்க்குற டேய் சாட்டி தலையா, இங்கே வாடா. கருப்பாக இருக்கனால வீடியோவில் ஒன்றும் தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே வா டேய் ராமு சோமு, இங்கே பாருங்கடா, இங்கே வாங்கடா. நல்லா தடிமாட்டு பயலு மாதிரி அங்கே நம்ம பாய்ஸு நல்லா ஜம்முன்னு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் வந்துட்டு எலி புழுக்க மாதிரி குட்டியாக இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட மிரண்டு பயந்து தான் இருந்தாகணும். ஏன்டா அங்கே பார்த்தாலுங்க இல்லை சொன்னும் போதே டேய் தள்ளு தள்ளு தள்ளு, நம்மளை பற்றி தான் டாக் போய்கிட்டு இருக்கு, எங்களை தனியாக காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. மற்ற பாய்ஸ் எல்லாம் தனியாக போயிட்டாங்க. அவங்க மட்டும் பாருங்கள் அங்கே கரெக்டாக ஓரமாக நின்றுட்டு டேய் இங்கே வாடா, இங்கே பாடுறா டேய், அந்த பக்கம் லேடிஸ் தான் இருக்காங்க, உங்களுக்கு என்ன லேடிஸ் பக்கம் வேலை, இங்கே வா. அதுக்கு தானே பிரித்து விட்ருக்குது. டேய் இங்கே வாடா சோமு, இவர் தான் சோமு, அவர் தான் ராமு. இங்கே இருக்க மற்றவனுங்க எல்லாமே இந்த தலைச்சேரி பாய்ஸ். இவன் மட்டும் போயர். இவனை வலுக்கட்டாயமாக பால் குடிச்சிட்டு இருந்தான். புரிச்சு தூக்கிட்டு வந்து இங்கே விட்டாச்சு. எத்தனை நாள் கிட்ட நீ பால் குடிப்ப, பன்னிக்குட்டி தலையா, நீ பெரிய ஆள் ஆகிட்ட. இன்னும் ஒரு இவனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் இருக்கும். 5 மாதம் ஆவரேஜாக 5 மாதம் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இவன் வந்துட்டு பிடிச்சிட்டு வந்து இங்கே விட்டாச்சு. ஏன்னா போயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 மாதம் 11 மாதம் கழிச்சு தான் குட்டி கிடைக்குமா. அதனால் என்ன பண்ணும், 4-5 மாதம் நல்லா பால் கொடுக்கும். பால் கொடுக்கும்போது ஆள் இவனுங்க தடி மாடு மாதிரி நல்லா வளர்ந்துருவானுங்க. அதை பாருங்க வந்துட்டான் ராமு வந்திருக்கான். ஹாய் ராமுலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவன் வந்துட்டு இப்போ பிறந்து கரெக்டாக ஒரு 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் ஆகலை, இன்னும் ஒரு 11 மாதம் ஆகிருக்கும். கரெக்டாக எப்படி ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ இருப்பான். 50 கிலோ தாராளமாக வருவான். ஏன்னா அவனோட இது அப்படி, ஜீன் அப்படி. சோமு அவனோட ஒரு 5 கிலோ கம்மியாக வருவான். 5 to 10 கிலோக்குள்ளே தான் கம்மியாக வருவான். இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 30 கிலோ வராப்புல 5 மாதத்தில். சும்மா இல்லை, அடித்து தூள் கிளப்புறாப்புல. தம்னு. அதுதான் அந்த பியூர், அந்த பிளட் லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மில்க் வெரைட்டி, பாலும் இருக்கணும், குட்டியும் தரமாக அந்த பால் குடித்து வளர்ந்து ரெடி ஆகிறதுக்கு ஏற்ற குட்டியாக இருக்கணும். அப்படிலாம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற மாதிரி வெயிட் கெயின் டப்புன்னு ஏறி போய்கிட்டே இருக்கும். அதுதான் இங்கே மேட்ரு. நம்ம எந்த அளவுக்கு தரமாக தாயாடை வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் அந்த குட்டிங்களோட க்ரோத் இருக்கும். அந்த தாயாடு மட்டும் தரமாக இருந்தால் பத்தாது, அதுக்கு யூஸ் பண்ணுற கெடா இருக்குது பார்த்தீங்களா, மேட்டிங்க்கு யூஸ் பண்ணுற கெடா, அந்த கெடாவும் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் கையில் குட்டி கிடைக்கும். ஓகேவா. இங்கே பாருங்க, நம்ம லேடி பாய்ஸ், இவங்க எல்லாருமே லேடிஸ் தான். இங்கே நிற்கிற எல்லாரும் A to Z லேடிஸ் தான். அந்த பக்கம் நிற்கிற எல்லாருமே பாய்ஸ் தான். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கம்பி கேட்டு தான். நம்ம பாய்ஸால் பூந்து இந்தாண்ட வர முடியாது, ஆனால் நம்ம லேடிஸ் எல்லாம் இந்த பக்கம் பூந்தும் போக முடியாது. அந்த மாதிரி நம்ம லாக் போட்டாச்சு, எல்லாத்தையும் ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்து குட்டிங்க தான். அப்படிங்கிறப்ப இதை வந்துட்டு இப்போ உடனே மேட் பண்ண முடியாது, மேட் பண்ணவும் கூடாது. நம்ம ஆவரேஜாக ஒரு 8 மாதம் 9 மாதம் அந்த ரேஞ்சில் மேட் பண்ணால் தான் அதுக்கு அடுத்து சினையாகி ஒரு 4 மாதம் கழித்து குட்டி போடும். குட்டி போடுறப்ப அது பிறக்கிற குட்டிங்க கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப சின்னதுலேயும் ஹீட்டுக்கு வரும், வந்த உடனே நம்ம மேட் பண்ணி அதை வந்துட்டு சினையாக்கி நம்ம அதை வந்துட்டு குட்டி போட சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன், அது ஒழுங்காக குட்டியும் உள்ளே ரெடி ஆகாது, பாலும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம அதை வந்து ஒரு 8-9 மாதம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம செனை பண்ணால் அடுத்து ஒரு 4 மாதத்தில் குட்டி போடும்போது 1 வருஷம் ஆகிடும். அதுக்கு குட்டி பிறக்கிறதும் நல்லாயிருக்கும், அதுக்கு பால் கொடுக்குற எபிலிட்டி பவரும் நல்லா வந்துடும். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செனையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே குட்டி போட்டதுக்கப்புறம் அடுத்தது வேறு ஏதாவது குட்டி கெடா அப்புறம் கொஞ்சம் லேட்டாக கூட பிடிச்சிக்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் அது ரொம்ப தப்பு. என்ன மேட்ரு அப்படின்னா, அது ஒரு ஃபீடு எடுத்துகிட்டு ஒரு இடத்துல ஒரு ஃபீடு எடுத்துகிட்டு ஒரு கிளைமேட் அது அப்படியே இருக்கும். அங்கே சினையாகும் போது அது ஒரு சீதோஷ்ண நிலையில் இருந்திருக்கும். ஆனால் அதே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, வேறு இடத்துல கொண்டு போய் வேறு சினையாக்கி எடுத்துக்கொண்டு போய் உங்கள் இடத்துக்கு கொண்டு போய் நீங்கள் ஒரு ஃபீடு அது ஒரு எல்லாமே மாறும்போது அந்த குட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா தரமாக ரெடி ஆகிற ரேஷியோ கம்மியாகுது.
நல்லா பிறக்கும். அது நான் ஃபுல்லாக எல்லாமே இதுன்னு சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஏதோ 50-50% தான். ஓகேங்களா? பாதி வந்து நல்லாவும் இருக்கும். பாதி வந்துட்டு கொஞ்சம் மோசமாகறதும் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறதுனா, குட்டி கரெக்டாக எடுத்துக்கிட்டு போய் உங்கள் இடத்துல 1 மாதம் வச்சு அதுக்கு ஃபீடு பண்ணி அதுக்கு சூட்டானதுக்கப்புறம் உங்கள் இடத்துல நீங்கள் செனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். பிறக்கிற குட்டிங்க உங்கள் இடத்துலயே சினையாகி அங்கே இருக்க ஃபீடே நல்லா இது பண்ணி உள்ளே ரெடி ஆகும்போது அது வந்து உங்களுக்கு குட்டி வந்து தெளிவாக கிடைக்கும். அதுதான் நம்ம சொல்கிறது. நிறைய பேர்த்துக்கு நம்ம தெளிவாக சொல்கிறது அதுதான். ஆனால் அது அவங்க விருப்பம் கடைசியா. அது வந்து அவங்கவுங்க எடுக்கிற முடிவு தானே இருக்குது. நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மெயினாக குட்டி வந்துட்டு வந்து ஒருத்தங்க பார்க்க வராங்கன்னா பார்க்கும்போது ஒரு தரமாக ஒரு 10 குட்டிங்க தெளிவாக இருக்கணும். 10 குட்டிங்கன்னு இல்லை, ஒரு 2 குட்டிங்களாக இருந்தாலும் பார்க்கும்போது தெளிவாக இருந்ததுன்னா பார்த்த உடனே பிடிப்பாங்க. அதுதான் வந்துட்டு அதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. பார்த்த உடனே பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தெளிவாக வளர்த்தணும், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இது வந்துட்டு பண்ணுறதுனால, இந்த கோட் ஃபார்ம் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு வருமானம் கிடையாது இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்லாம். நம்ம கடைசியாக அந்த ஈஷா மண்காப்போம் இயக்கத்தில் நம்ம போய் பேசினப்போ அந்த ஃபேஸ்புக்கெலாம் போய் வீடியோ பாருங்கள் 15 லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க கிட்டத்தட்ட. ஓகேவா? அதில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணி வரணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும் அப்படிங்கிறத அதில் நான் சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முறையில் பண்ணலாம். ஆட்டுப்பண்ணை தொழில் வந்துட்டு நஷ்டமான தொழிலே கிடையாதுங்க. அதை வச்சு பல பேர் பல லட்சங்களை சம்பாதிக்கிறாங்க, நான் உட்பட. ஓகேங்களா? லைவ் எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக நாம் தோற்று போனவனை பற்றி மட்டும் பேசக்கூடாது. நாம் யார் அதை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள பற்றி நீங்கள் அதை பற்றி சர்ச் பண்ணுங்கள். என்னை பற்றி சர்ச் பண்ண சொல்கிறேன். எப்படிலாம் பண்ணுறோம் என்னங்கிறத நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய ஆரம்பத்து வீடியோ என்னை வந்துட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ இன்னுமே கண்டினியூஸாக போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நடுவில் நிறைய ஆர்டரு நிறையா இந்த இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்ததுனால நம்மளால் ஃப்ளோவாக வீடியோ போட முடியல. ஆனால் நான் வந்துட்டு என்ன பதிவு பண்ணிட்டு வரேங்கிறத நீங்கள் தெளிவாக நோட் பண்ணுங்கள். என்னோடய ஆரம்ப வீடியோவை போய் பாருங்கள். நான் ஆட்டுப்பண்ணை பற்றி போடுறத வீடியோவை நான் அப்போ எப்படி இருந்தேன், இப்போ எப்படி எந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். இது எனக்கு என்னோடய வளர்ச்சியை நீங்கள் அதுலேயே பார்க்கலாம், என் வீடியோவிலேயே பார்க்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் வீடியோ மட்டும் போட்டுட்டு இருந்தேன், அது இதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்தது என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நான் உள்ளே வந்தேங்கிறது என் வீடியோவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே செம்ம ஒரு நிறைய ஐடியா கொடுத்துருக்கேன். ஆனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறவங்க, இதெல்லாம் பண்ணுறவங்க நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை சும்மா ஏதோ கடமைக்கேன்னு இது பண்ணுறப்பா அந்த மாதிரிலாம் யாரும் பார்க்குறது கிடையாது. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் பேர்த்துக்கு தேடுறாங்க. ஆனால் நான் என்னை வந்து புதுசாக ஒரு சேனல் இப்போ மண்காப்போம் அவங்க வந்துட்டு இயக்கமாக அந்த இதில் போய் நான் பேசுகிறப்ப இந்த மாதிரி நான் இருக்கேன் அப்படிங்கிறதே அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு தெரிய வருது. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிய வருது. ஆனால் நம்மளோட இது யார் தெரியுமா, நான் எந்த ஆட்டு பண்ண இதெல்லாம் வச்சு என்னோடய மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான். அவங்க பேரெலாம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஆனால் நிறையா பேர், எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபார்மில் இந்த மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணி அவங்களும் ஒரு நிறையா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ரிட்டையர்டு ஆனவங்க நிறையா பேர் எக்கச்சக்கமாக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒரு ஃபார்மிங்கில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஆளுங்க. அவங்க அப்பா அம்மா வளர்ந்து அவங்கள வளர்த்தனதெல்லாம் விவசாயம் பண்ணி வளர்த்தனதாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு அந்த கொஞ்சம் வேலையிலே இருந்ததுனால அப்படி ஒரு லைஃப்பில் இருந்துட்டு திரும்ப இப்போ கடைசியாக ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 உருப்படியாவது வச்சுக்கிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஐடியா கொடுத்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தெளிவாக எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி என்றைக்குமே ஒரு விஷயத்தை பண்ணும்போது கொஞ்சம் அதில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. இப்போ நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம சின்ன முறையில் வச்சு நம்ம ஒரு ஃபேமிலி பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம பண்ணையை வச்சு நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தேவையான ஒரு சின்னதாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பணம் நிறையா இருக்குது, பெரிய அளவுக்கு பண்ண போகிறேன் அப்படின்ற இதில் இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்ம்லாம் வந்து அவங்களாம் பார்க்க தேவையில்ல. ஓகேவா? ஏன்னா வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு நிறையா பெரிய அளவுக்கு பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படின்னு பண்ணுறவங்கெல்லாம் போய் நிறைய பெரிய பண்ணைகள் இருக்குது. அவங்க அதை ஒரு மார்க்கெட்டிங்காக நிறைய பெரிய இதில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி போய் பாருங்கள். ஆனால் அது நான் புதுசாக போகிறவங்களுக்கு அது சூட் ஆகாது. நம்ம நிறையா சொல்லுவோம். அதை தான் சொல்கிறேன். பணம் அதிகமாக இருக்குது என்கிட்ட, நான் பெருசாக தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி போயிருங்க. நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்க வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஈவெண்ட்டில் என்னன்னா நம்ம ஆட்டுக்கு தண்ணி வைக்கிற தொட்டி அதை வந்துட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். தீபன் ப்ரோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா
நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா. நான் தொட்டி புக்கிங் போட்டேன். இது நிறைய பேர் நினப்பாங்க சரி ஒரு நடத்துறது மட்டும் தான் புக் பண்ணலையே என்னமோ அப்படின்லாம் நினப்பாங்க. நான் புக்கிங் எல்லாம் போட்டாச்சு. அவரும் எடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். தீபன் ப்ரோ நீங்கள் வந்துட்டு தொட்டி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தொட்டி வந்துருச்சா இல்லையா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லென்த்தாக எப்படி நீங்கள் உங்களோட இதை பற்றி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ, உங்களோட அனுபவங்களை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரி தொட்டி கிடச்சிதா நம்ம வந்துதா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக போடுங்க. அது வந்துட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்படின்னா ஓகே இவர் வந்துட்டு சும்மா சொல்கிறது இல்லை செய்கிறாப்புல அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியும். இந்த வரிசை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் மல்பெரி தான் வச்சுருக்கேன். இதை நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு பழம் காய்க்கிற மல்பெரி நமக்கு ஒரு நண்பர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இந்த செடியை வந்துட்டு நான் வந்து எப்படின்னா இதை பதியம் இந்த குச்சா கிடச்சி அதை நான் ஒரு க்ரோ பேக்கில் வச்சு இப்போ வளர்த்தி அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து வச்சு அது இப்போ ஒரு 5-6 கட்டிங் எடுத்துட்டேன். அது வரைக்குமே நான் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆனால் பழம் மட்டும் வருதான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் இது வந்து இந்த சாப்லிங்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வாங்கிட்டு போயிருக்கீங்க. வெட்டி விட்டு வரவே இல்லைங்க. நான் கூட எங்கடா ஒரு மல்பெரி நல்ல பழம் வருது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. அவர் மரத்தில் பழமும் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே என்ன பண்ணிட்டேன், செம்மங்க இப்போ எனக்கு ஒரு அதிசயம் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இலையில மல்பெரி பழம் இருக்குது பாருங்களேன். இதுதான் மல்பெரி பழம். எங்கேருந்து இந்த பழம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்னரில் இந்த செடியை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், வெட்டாமே விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மரமாயிடுச்சு. இது ஜம்முன்னு எவ்வளோ பெரிய மரம் ஆகி இப்போ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு 1-1.5 வருஷமாக நான் வெட்டவே கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்கு தெரியுமா, இந்த மாதிரி பழமாக காய்ச்சி தொங்குதுங்க. இப்போ அதில் இருக்க ஒவ்வொரு கிளையிலையும் சரி எல்லாத்துலேயுமே பழம் வந்துருச்சு. எல்லாத்துலேயுமே பூ இருக்குது, எல்லாமே பழம் இருக்குது. பழம்லாம் கீழேயே விழுந்து கிடக்கும், அவ்வளோ பழம் வந்திருக்கு. அதனால தான் இப்போ அந்த இலையிலேயே கரெக்டாக நான் அதை பற்றி பேசும்போதே எனக்கு ஒரு பழம் கிடச்சிருக்கு. நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட்டாக. அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கேட்டிருந்தேன் இந்த மல்பெரி பழம் சாப்பிடுவதனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று கூறும்படியாக கமெண்டில் தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு இருந்தேன். ஆனால் யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. இப்போ கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சா எனக்கு அப்படியே இதிலே கூட கமெண்ட் பண்ணி விடுங்க. மல்பெரி பழம் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி. இதில் லைட்டாக சிலந்தி விலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு தொடச்சி விட்டு ஒரு பழத்தை ஒரு கழுவி சாப்பிட்டு பார்க்குறேன். ஏன்னா அந்த ஷார்ட் வீடியோவில் அந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது, அதில் பறித்து சாப்பிட்றப்ப செம்ம புளிப்பாக இருந்தது. இது எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சாப்பிடுவதற்கு முன்னாடியே ஏப்பம் வருது, பசி ஏப்பம்னு நினைக்கிறேன். இது அந்தளவுக்கு புளிப்பு இல்லைங்க, பழுத்து மேலேருந்து விழுந்ததுனால லைட்டான புளிப்பு. அந்த புளிப்போடு கலந்த ஒரு டேஸ்ட் வருது பாருங்கள், அப்படி இருக்குது, செம்மையாக இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக ஆனால் பாருங்களேன், இந்த மரம் பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுதா எவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஒரு மல்பெரி, ஒரே ஒரு செடி, ஒரே ஒரு கரணையை நான் வெட்டாமல் விட்டதுனால இது பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாகவே இருக்குது. அப்போ இந்த மரம் ஃபுல்லாக இப்போ எனக்கு பூ, காய், பிஞ்சுகள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இருக்குது. இந்த கேமராவில் என்னால் ஜூம் பண்ண முடியாது, இருங்க ஃபோன் கேமராவில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மரங்களில் அவ்வளோ காய்கள் இருக்குது, அவ்வளோ பழங்கள் இருக்குது. இதுக்கு தான் சொல்கிறேன், தோட்டம் இருக்கிறவங்க எல்லா பழ மரங்களுமே நாம் சாப்பிடக்கூடிய எல்லா பழ மரங்களையுமே கொண்டு வந்து வைங்க. அதுக்கு பழம் வருதோ வரலையோ, இன்றைக்கி வருதோ நாளைக்கு வருதோ, அது என்றைக்காவது ஒரு நாள் வரும். அந்த அன்னைக்கு வந்து நமக்கு அது தேவைப்படும். அதை பறித்து சாப்பிட்றப்ப ஒரு சந்தோஷம், செம்மையான ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்கன்னா, இடம் இருக்கவங்க நிறையா மரங்களை வைங்க, இடம் இல்லாதவங்க வீட்டு முன்னாடியாவது 2 பழ மரங்களை வைங்க. வச்சு ஏதாவது அதிலேருந்து பறித்து உங்கள் இடத்துல நீங்கள் வச்சு ஒரு மரத்தை அதை தளைஞ்சு வந்து அதிலிருந்து ஒரு பழங்களை பறித்து சாப்பிட்டு பாருங்கள். அதோட ஃபீலே வேறு.
நீங்கள் ஒரு கடையில் வாங்கி ஒரு 10 பழம் 10 20 பழம் சாப்பிட்டா கூட அந்த ஃபீலிங் கிடைக்காது. ஆனால் அந்த ஒரு பழம் சாப்பிட்றதுனால, உங்கள் இடத்துல விளைஞ்ச ஒரு பழத்தை நீங்கள் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு மன நிம்மதி, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகேவா? போய் பாருங்கள், பின்னாடிலாம் நம்ம வீடியோவை போய் பாருங்கள். செம்மையான ஒரு லைஃப். எப்படிலாம் நம்ம அப்போ இருந்து இப்போ வந்திருக்கோங்கிறத நல்லாமே பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நல்லா ஜம்முன்னு வாழலாங்க. பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழலாங்க. அந்த தீபன் ப்ரோ சொன்ன மாதிரி நான் வந்து ஆடு மேய்ச்சி மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன். ஆனால் 10,000 சம்பாதிக்கிறவனுக்கு பொண்ணு கிடைக்குது, 1,00,000 ரூபா என்ன மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் மாற்றுங்க. நம்ம கையில் தான் இருக்குது. நாம் நினச்சா எல்லாத்தையுமே மாற்ற முடியும். அது நம்மளே நாம் நம்ப மாட்டேங்கிறோம். ஆக்சுவலாக அதுதான் ஃபேக்ட்டு. நம்மளெல்லாம் அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அடிமையாகவே இருந்துட்டு போக வேண்டியதான். ஏதாவது நம்மளும் கொஞ்சம் வளர்ந்துருக்கோம். ஓகே, நம்மளாலேயும் நம்ம சுயமாக யோசிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நாம் கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியும். மாற்றுவோம். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.